வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து என்னோடய சேனலில் ஒரு vlog மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். என்னோடய ஒன் டே ரொட்டீன் ஒர்க்கு. இதுக்கு வந்து காலையில் நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ரொட்டீன் வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து வாஸ்து மீன் பாருங்கள், அழகாக இருக்குது. இது மண்டை மீன் இதை சொல்கிறாங்க, இதுக்கு பேர். அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு இறக்கட்டி எல்லாமே ரொட்டீன் காலையில் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். கிச்சனில் போயிட்டு ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் வாட்டர் குடிப்பேன். அந்த எல்லோ கலரில் இருக்கிறது. இது சேனலில் ஆல்ரெடி இதுவும் அந்த கஷாயம் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதுதான் நான் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிறது ரொட்டீனாக எப்போவுமே. அதுக்கப்புறமா ஒரு 1 hour பிரேக்கு அப்புறமா தான் எது ஒன்றுமே காஃபி ஆகட்டும் எது ஒன்று சாப்பிட்றதா இருந்தால் கூட அதுக்கப்புறமா தான் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா கிச்சனில் வந்து இதெல்லாம் நைட்டே நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருவேன். கிச்சனில் காலையில் எழுந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் கேட்குறவங்களுக்கு காஃபி ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி எது தேவையோ ஆளாளுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு, நான் வந்து ஒயிட் சுகர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். பாயசம் அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுவேன். இல்லைனா நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறது. காஃபிக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறது. ஒயிட் சுகர் கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிறது. காஃபி ரெடி ஆயிடுச்சு. கொடுத்துட்டு நானுமே குடிச்சிட்டு டிஃபன் வேலை ஆரம்பித்தாச்சு. அதுக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். சட்னியெல்லாம் அரைச்சிட்டு, இது கொத்தமல்லி சட்னி, அப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டு சட்னி அரைச்சிட்டு சேமியா உப்புமா, அதுக்கு கேட்குறவங்களுக்கு சுகரு, தோசைக்கு இந்த 2 வகை சட்னியும் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு டிஃபன் வேலை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மிஷினில் துணியெல்லாம் போட்டு வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணி முடித்து காய வச்சுட்டு, இதுக்கிடையில் ஜூஸ் வந்து இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டுட்டு கொடுத்துட்டு நானுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்குரிய வேலைகளை ஆரம்பிச்சுட்டு காய்கறியெலாம் கட் பண்ணி வச்சுட்டு சமையல் பண்ணிகிட்ருக்கிறது. சாதம் வடிச்சிட்டு சாம்பார் ரசம் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ் வந்து இதுக்கு காய் பொரியல், கோவக்காய் பொரியல். பாருங்கள், எல்லாம் செஞ்சு முடித்து இறக்குற ஸ்டேஜில் இருக்குது. எல்லாமே ரெடி ஆகிட்டு தட்டில் போட்டு சாப்பாடு சர்வ் பண்ணியாச்சு. சூடாக சாப்பாடு, சாம்பார், பொரியல், இதுக்கு கூட மாம்பழம் வத்தலும் கூட வச்சுட்டு ரசம் தயிரும் கூட வச்சாச்சு. லஞ்சு ரெடி. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு எனக்கு வந்து வீடியோ எதனா எடிட்டிங் வேலை தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு ஈவினிங் டீ பிரேக்கில் கொடுக்கறதுக்கு இந்த பட்டாணி சுண்டல் செய்கிறேன். இதை ரெசிபியாகவும் சொல்லியிருக்கேன். நைட்டே ஊற வச்ச பட்டாணியை காலையில் எழுந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யும் போது எடுத்துகிட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 4 விசுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி பாதி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கொஞ்சம் நறுக்கு இருந்தால் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன், ஸ்கிப் ஆயிடுச்சு. லைம் வந்து பாதியிலையும் பாதி அந்த அளவுக்கு பிழிஞ்சிருக்கேன். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியோட அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் வதங்கட்டும். மிளகாத்தூள் நெடி போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதை சேர்த்துப்போம். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசமாக இருக்கிறதுக்காக லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு
சால்ட்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போஸ் புளிப்பு சுவை தூக்கலாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா, இல்லைன்னா வேணாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது 10 நிமிஷம் நல்லா கொதித்து நெடி அடங்கினதுக்கு அப்புறமா இதை ஒரு கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணிவிட்டு மேலே வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கொத்தமல்லி தூவி ஸ்பூன் போட்டு சூடாக சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. டீயோட ஈவினிங் டீ டைம் பிரேக்குக்கு இது ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா 6 மணிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பூஜை வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. குத்து விளக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால குத்து விளக்கு விசேஷ நாட்கள் ஏற்றுறது, மற்ற நாட்களில் காமாட்சி அம்மாளுக்கு டெய்லியும் ஏற்றுறது. அகல் விளக்கெல்லாம் ஏற்றிப்போம். இப்போது பூஜைக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆரத்தி காமிச்சாச்சு. பூஜை முடிச்சுட்டு சுவாமி பூக்கெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டு ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு.